பெஞ்சால் புயல் பாதிப்பு காரணமாக கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் திங்கட்கிழமை முதல் அரையாண்டு தேர்வுகள் தொடங்க உள்ளது. இந்நிலையில் பெஞ்சால் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மழை பாதிப்பு ஏற்பட்ட கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டும் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். அதன்படி 3 மாவட்டங்களிலும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் அரையாண்டு தேர்வுகளை நடத்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிந்த பிறகு முறையாக பள்ளிகள் திறக்கப்படும் போது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்புகளுக்கும் பாடங்கள் ஏதேனும் நடத்தி முடிக்கப்படாமல் இருந்தால் அதனை முடிக்கவும் தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட 3 மாவட்டங்களுக்கும் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை வழங்கப்படும் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடரும் நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சால் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாட்டில் பலத்த சேதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு, வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதியை வரும் 9ஆம் தேதி நெருங்கும் என்றும் அதன் பிறகு வரும் 12ஆம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 12, 13ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பல்லாவரத்தில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததாக கூறப்படும் 3 உயிரிழந்துள்ளனர். என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். வயிற்றுப்போக்கு, வாந்தி உபாதைகளுடன் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு வந்ததால் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இவர்கள் அனைவரும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட மேட்டுத்தெரு, மாரியம்மன் கோவில் தெரு மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதில் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் முத்துமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 43 வயது மோகனரங்கனும் ஒருவர் சற்று உடல்நிலை தேறிய நிலையில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் மீண்டும் உடல்நலம் குன்றிய நிலையில் மீண்டும் குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு நேற்று கொண்டு வரப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நேற்று காலையில் எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான் அவங்க பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சுக்கோண்டே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இப்போ இதில் நாங்களாம் கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு பலார் தண்ணி குடிச்சு. அவன் ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். பட் நாங்களாம் யாரும் குடிக்க மாட்டோம். தண்ணி குடிச்சிட்டு நல்லா தான் பேசிட்டு போனாப்புல. ஆனால் நைட்டு 11 மணி வர சொல்ல இது மாதிரி வராப்புல. இதேபோல மாங்காடு பகுதியில் இருந்து உறவினர் வீட்டிற்கு வந்த 54 வயது திருவேதியும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்த 88 வயதான வரலட்சுமி என்பவரும் உயிரிழந்தார். கற்பகம் என்பவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உடற்கூறாய்விற்கு பிறகே உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும் என்றார். 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர். அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக
வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், அவர் இருந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பெற்றிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரன் 5 இடங்களில் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். வாட்டர்னால தான் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த தெருவிலேயே வந்துட்டு காமராஜர் நகர்ல பிளஸ் நாகரத்னம் தெரு பிளஸ் கண்ணபுரான் தெரு, இந்த 3 தெருக்கள்லையுமே 5 இடத்துல சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கோம். அதுக்குண்டான பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இனிமே தான் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உண்மையாலுமே வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்நிலையில் சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.